அன்பான மக்களே, நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து இந்த அப்டேட் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, துபாய் போயிருந்தாங்க இல்லையா, நான் நினச்சேன் இது துபாயிலேருந்து தான் அப்படின்னு. கீழெல்லாம் பாலைவனத்தில் நின்று எடுத்திருக்காங்க இல்லையா, அங்கேருந்து தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து செம்ம போஸ்ட்டுங்க. சரின்னு அவங்க தான் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம சுவாமி வந்து இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். போன தடவை நிறைய அப்டேட்ஸ், அதாவது நிறைய ஃபோட்டோ ஷூட் வந்தது. இதுவும் ஃபோட்டோ ஷூட் தான். இதுலேருந்து நிறைய விஷயங்கள் நமக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா நம்ம சுவாமி கிட்டேருந்து இந்த அப்டேட்டு புதுசுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து அவர் இருக்கார். ஒரு ஏதோ ஒன்று கையில் பிடிச்சது, பேர் எனக்கு தெரியாதுங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புறாவை வந்து கையில் பிடிச்சிட்டு அழகாக செம்ம போஸ்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் ஹைலைட்டு. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம சுவாமி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ நல்லா இருக்குது. இது எதிர்பார்க்கலைங்க. இன்றைக்கி சுவாமி கிட்ட இருந்து நேற்றுக்கு நைட்டே விட்டாங்க போல். நான் எதிர்பார்க்கலை. இதை வந்து சுவாமி செம்மையாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் பயங்கர ஹாப்பி. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய பிக்சர் இந்த காஸ்டியூமில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க. இந்த காஸ்டியூமில் ஃபஸ்ட் டைம் இந்த பிக்சர் வந்து வந்திருக்கு. அடுத்தடுத்து வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த காஸ்டியூமில் இப்போ தான் வந்திருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம சுவாமி கிட்டேருந்து இந்த நம்ம செரின் அவங்கக்கிட்டேருந்து இந்த காஸ்டியூமில் நிறைய போஸ்டர் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான். பார்ப்போம் எந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? செரின் அவங்க வந்து சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதையும் அவங்க புட்டிக்காக வந்து இந்த ப்ரொமோஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. எவ்வளவோ நிறைய போஸ்டர்ஸ், நிறைய வீடியோஸ் நிறைய வந்துக்கிட்டு இருந்தது இல்லையா, அதில் இது ஒன்று. ஆனால் இது சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படிங்கிறதான். இது நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு செம்மங்க, சூப்பருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எது பண்ணாலும் சுவாமி எது பண்ணாலும் நல்லா இருக்குங்க. துபாயில் போய் இல்லைங்க இப்போ இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இல்லாமல் இருக்குமா? என்ன மக்களை சொல்கிறீங்க? பாருங்கள்.